அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் டே 11 அன்னைக்கு சஹருக்கு நைட்டு வெளிய போய் சாப்பிட்டுருந்தோம். கும்பகோணம்ல இருக்க புஷ்ரா மந்தியில தான் போய் சாப்பிட்டோம். நாங்க ஒரு 11 மணிக்கு மேல தான் கால் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரி ஓகே இருந்தா போலாம், இல்லைனாக்கா போக வேணான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆர்டர் ஓகே பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு 1:30க்கு மேல தான் கிளம்பி போனோம். நெறைய பசங்க தான் இருந்தாங்க. அப்புறம் 2, 3 ஃபேமிலீஸும் வந்திருந்தாங்க எங்கள மாதிரியே. என் பெரிய பசங்க கூட கொஞ்சம் டயர்டா இருந்தாங்க. ஆனா என் சின்ன பையன் செம்ம ஹாப்பி. அவனுக்கு எக்ஸைட்மெண்ட் ஓவரா இருந்துச்சு கிளம்புறப்பயே. தூங்கிட்டு இருந்தவன கிளப்புனா அழகா அதெல்லாம் எதுவுமே அழுகல. வெளியில போணும்னா அதுக்கு ஓகே தான் எப்பவுமே. இத்தனை நாளா வெயிங் ஸ்கேல பார்த்து கிராம் கணக்குல சாப்பிட்டேன்னா இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டுட்டேன். பரவாயில்ல இஃப்தாருக்கு பேலன்ஸ் பண்ணிக்கலான்ற ஒரு தைரியத்துல தான். பட் நான் கம்மியா சாப்பிட்டுட்டு இப்போ சாப்பிடும்போது என்னால சுத்தமா சாப்பிட முடியல. ஹெவியா இருந்தா மாதிரி இருந்துச்சு நார்மலா சாப்பிட்டதே. அப்புறம் டீ குடிச்சிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். வெளியே ஒரே பனி, ரோடே தெரியல, ஃபுல் மிஸ்ட். டிரைவ் பண்ணும்போது ரொம்ப த்ரில்லிங் ஃபீல் தான் இருந்துச்சு எல்லாருக்கும். ஆப்போசிட்ல என்ன வருதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு பனி அதிகமா இருந்துச்சு. நாங்க வீட்டுக்கு வரப்போ டைம் வந்து 5:20 இருந்துச்சு. கரெக்ட்டா பாங்க் சொன்னாங்க வீட்டுக்கு வந்ததும். ஸோ ஃபஜர் ப்ரேயர் முடிச்சுட்டு எல்லாம் படுத்தாச்சு தூங்க. தூங்கி எழுந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு எங்க பெரியம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். இஃப்தாருக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அங்க போயிட்டு லொஹர் ப்ரேயருக்கு அப்புறம் கொஞ்சம் குர்ஹான்லாம் ஓதிட்டு இருந்தேன். அப்புறம் சேமா சாரி வாங்கியிருந்தோம் இல்லையா? அதுல வந்து அந்த பீட்ஸ்லாம் வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்பவே இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு வேற சாரி வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே நோம்பு தொறக்கிற டைம் வந்துருச்சு. ஸோ மாமா அங்க இருக்க பள்ளிவாசல்ல தான் எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. எங்க பெரியம்மா வீட்டுக்கு போனா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. சாப்பிடலன்னா கோச்சிப்பாங்க. ஸோ எல்லாம் சாப்பிட்டு என் கலோரி பட்ஜெட் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. எனக்கே தெரியும் இது ரொம்ப மோசம்னு. அப்புறம் கிளம்பி எங்க வீட்டுக்கு வந்துட்டேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.